ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பற்றின தரமான சம்பவங்கள், இது எல்லாத்தையும் பற்றியும் பேசுறதுக்காக நம்ம கூட பைல்வான் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட நாம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். வார வாரம் சினிமாவில் நிறைய புது புது படங்கள், புது முகங்கள் எல்லாருமே அறிமுகமாகறாங்க. நிறைய படங்களும் வருது. ஆனால் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது அப்படின்றது ஒரு சில படங்கள் தான். அதாவது பெரிய ஃபேமில் இருக்கிறவங்க நடித்தாலோ எடுத்தாலோ மட்டும்தான் ரீச் ஆகுது. ஆனால் சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன இயக்குநர்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சினிமா தொழில் இப்போது யானை வீக்கம், காலில் யானைக்கால் சொல்லுவாங்கல்ல, யானைக்கால் மாதிரிதான் இப்போ இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் வருது. ஒரு வாரத்துக்கு 7 படம் கிட்ட வருது. மாசத்துக்கு ஒரு படம் பார்க்கறதுக்கு தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறதுக்கே நம்ம பட்ஜெட் இடம் கொடுக்கல. இதுல ஒரு வாரத்துக்கு 7 படம் வந்தா எவன் படம் பார்ப்பான்? அதனால தியேட்டருக்கு வருகை கம்மியாகி விட்டது. அது மட்டும் இல்லாம இப்ப டிவிடி போன்ற படங்கள் ஒரு மாசத்திலேயே ஓடிடியில் வந்துடுது. ஸோ வீட்டில் உட்காந்து ஈஸியாக ஓசியில் படம் பார்த்துடுறாங்க. மாதத்துக்கு 400 ரூபாய் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு, அதை ஈஸியாக பார்த்துடுறாங்க. இவங்க ஒரு தியேட்டருக்கு வந்து பார்த்தா 2000 மேலே செலவாகும். ஒன்று. ரெண்டாவது, படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து கதைஞானம் இல்லாதவர்களாக வருகிறார்கள். எல்லாருமே சினிமா ஆசையில் வந்துடுறாங்களா? ஆமாம், சினிமா ஆர்வக்கோளாறுல வந்துடுறாங்க. முதல்ல அவங்களுக்கு சினிமாவை பற்றியே தெரியாது. அதாவது சினிமா எடுக்கணுங்கிற ஆசை இருக்கே தவிர எந்த சினிமா ஓடும், எந்த சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த சினிமா ஓடலை அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட கிடையாது. அதே மாதிரி இவங்க வந்து ஒர்க் ஷாப் வைக்கிறேன்னு சொன்னாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம்லாம் அது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா காசு இருந்து, அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளும் ஒரு படம் எடுத்து பார்ப்போம். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபா இருக்குன்னா சரி ஒரு 1.5 கோடி ரூபா எடுத்து பார்ப்போம், ஓடிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நாமளும் ப்ரொடியூசர்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுக்கலாம் அப்படிங்கிற நினைப்புலேயே நிறைய பேர் வர்றாங்க. அதனால அவங்க வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் அவங்க படம் எடுக்கிறாங்க. அதில் கதையம்சம் உள்ள படங்களை எடுக்கிற சூப்பர் குட் ஃபிலிம்ஸு, பாலாஜி கம்பெனி, ஏவிஎம், வாகினி இவங்கெல்லாம் படம் எடுக்க நிறுத்திட்டாங்க. ஏன்னா எப்படியும் படம் எடுத்தா நஷ்டம்தான் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியா தெரியுது. கண்ணுக்கு தெரிஞ்சு எதுக்கு கிணத்துல விழணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. ஏவிஎம் கூட சீரியல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சீரியல் எடுக்கிறது கூட பெரிய அளவில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இந்த சூழல்ல ஒரு 7 படம் பார்க்கும்போது நமக்கே தலைவலி, பயங்கர தலைவலி இருக்கு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அப்படியே தூக்கம் வந்துடுது. அப்படிதான் ப்ரிவியூ பார்த்து ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. இந்த வாரம் வந்த படங்கள்ல ஒரு எதிர்பார்ப்புரிய படம் காந்தா. அது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எம்கே தியாகராஜ பாகவதர் கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. படமும் கிட்டத்தட்ட சினிமாவுக்குள் சினிமா. அதாவது நிறைய படங்கள் வந்து சினிமாவுக்குள் சினிமா வரும். பாலச்சந்தர் எடுத்தாரு, விக்கிராஜ் எடுத்தாரு, பாரதிராஜ் எடுத்தாரு, எல்லாரும் சினிமாவுக்குள் சினிமா ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை தான். அதாவது கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. ஆனாலும் துல்கர் சல்மானும் சமுத்திரக்கனியும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. துல்கர் சல்மான் நடிகராகவும் சமுத்திரக்கனி இயக்குனராகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3லையும் ரிலீஸ் ஆகுது. துல்கர் சல்மானை அறிமுகப்படுத்துறது சமுத்திரக்கனி. ஆனா தீட்டிய மரத்திலே பட்டை பார்க்கறது, அதாவது பட்டை தீட்டின மரத்திலே தீட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கும் அவருக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடும். ஸோ நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறதான் படம் முழுக்க வருது. அது கொஞ்சம் நம்ம அது கிட்டத்தட்ட அப்டேட்டு டைம் கிடையாது. 50 வருஷம் 60 வருஷம் முன்னால் உள்ள கதை மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதில் என்ன கருத்து சார் சொல்ல வராங்க? காந்தானா என்ன மீனிங்? காந்தாங்கிறது சும்மா ஒரு பேர் தான், பெரிய விஷயமா இல்லை. ஹீரோ பெரியவரா, டைரக்டர் பெரியவராங்கிறது.
இப்போ பாரதி ராஜா படங்கள்னு சொன்னா பாரதி ராஜாவுக்கு தான் முக்கியமா இருக்கும். முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் தான் பெண்ணுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அதே பாரதி ராஜா கொடி பிறக்குது எடுத்தாரு, ம். அப்போ ரஜினிக்கு தான் முக்கியத்துவம். ஓகே. அது பாரதி ராஜா படமா ரஜினி படம்னா ரஜினி படம்பாங்க. ம். அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் நடிக்கும்போது டைரக்டர்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்போ டிவிடி படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கீர்த்தீஸ்வரங்கிற டைரக்டர், ம். அவருடைய உழைப்பு இருந்தாலும் அந்த பேர் நிறைய வந்து யாருக்கு போச்சுன்னா பிரதீப் பிரதீப் ரங்கநாதன். ரங்கநாதன் தான். ஆமா. அந்த மாதிரி தான் சசிகுமார் ஒரு படத்தில் நடிச்சாரு, ஓடிச்சுன்னா சசிகுமாருக்கு தான் அந்த பேர் கிடைக்கும். ஆமா. இப்போ புதுமுகங்களை வைத்து இயக்குகிற டைரக்டர்களுக்கு வந்து டைரக்டர் பேர் தான் இவர் அழைக்கும் அப்படின்னு வரும். ம்ஹும். அந்த அடிப்படையில் இப்போ கார்த்திகை அறிமுகப்படுத்துனது பாரதி ராஜா. ம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கார்த்திகை அதிகமாக போயிட்டார், ஆமா. மேலே போயிட்டார். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் ஈகோ கிளாஷ் ஆகுது. அதில் ஈகோ கிளாஸ் தான் படம். ஓகே. அது வந்து உணர்வுகளின் பிரதிபலிப்பு. கதை சொன்னால் எடுபடாது. ம். ம். கண்டிப்பாக சினிமா ரசிகர்கள் பார்த்து மகிழ வேண்டிய படம். ஓகே. ஏன்னா துல்கர் சல்மானும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ம். அந்த ஈகோ கிளாஸ் பெரும்பாலும் வரும். ம். நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறது வரும். ஓகே. உதாரணமாக சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரவி அரசு அப்படின்னு டைரக்டரு ம். விஷால் படத்தை டைரக்ட் பண்ணார். படத்து பேர் மகுடம். ஆமா. 3ஆம் நாள்ல ரெண்டும் சண்டை வந்துருச்சு. ம். ஏன்னா விஷாலும் இயக்க தெரிஞ்சவர், ம். உதவி இயக்குனராக இருந்து அப்புறம் இயக்க தெரிஞ்சவர். ம். ரவி அரசு டைரக்ட் பண்ணது, இந்த ஷார்ட்ஸ் வைக்கிறது, வசனம் சொல்கிறதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல. ம். ஸோ டக்குன்னு அவர் தூக்கி இருந்துச்சு, நானே டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்போ அந்த படம் நின்றுருக்கு, பஞ்சாயத்துகள் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இவருக்கும் சமுத்திரகனி டைரக்டருக்கும் இந்த கதாநாயகன் துல்கர் சல்மானுக்கும் போட்டி வரும். ம். யார் முதலிடத்தை பிடிக்கிறது, யார் வசூல் மன்னன் அப்படிங்கிறது தான் கதை. ஓகே. இப்போ அதே மாதிரி முற்றிலும் புதுமுகங்கள்னா எல்லாம் 10 வயசு பசங்க, ஒரு 4 பசங்க தான் முக்கிய பாத்திரம். ஓகே. படத்து பேர் கிணறு. ம். நல்ல படம், தரமான படம். அதாவது கண்டிப்பாக அதுக்கு விருது கிடைக்கும். ஏன்னா அதில் தெரிஞ்ச முகங்கள் யாருமே கிடையாது. அந்த ஊரில் உள்ள கிழவி, அந்த ஊரில் உள்ள ஆளுங்க எல்லாரையும் வச்சு எடுத்திருக்காங்க. ஓகே. கதை ஒரு நல்ல கதை. ம். வெள்ளத்தில் அந்த கிழவியோட மக அடிச்சிட்டு போய் செத்துருவா. ம். அந்த மகளோட பேரன் மகள் வைத்து பேரன் தான் அந்த படத்தில் ஹீரோ. ஓகே. அங்கே அந்த காட்டில், அதாவது வயக்காட்டில் வந்து ஒரு 2-3 பேர் தான் கிணறு வச்சுருப்பாங்க. ரொம்ப தூரம் போய் கிணறு போய் தண்ணி எடுத்துடணும். அப்போ அந்த மோட்டரில் வந்து ஒருத்தன் முகம் கழுவி பல்ல விளக்கிட்டு இருப்பான். அந்த தண்ணியை தான் எடுத்துகிட்டு வந்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ அவன் சொல்கிறான், இன்னும் நாளில் இன்னொருத்தன் கால் கழுவுன தண்ணியை தான் நம்ம குடிக்க வேண்டியிருக்கும். நம்ம வீட்டில் நம்மளுக்கு தான் காடு இருக்குல்ல பக்கத்தில், அதில் கிணறு வெட்டுவோங்கிறான். ஆனால் இந்த பையனுக்கு தண்ணியில் கண்டம் வந்துடும்னு பாட்டி பயப்படுறா. இதனால புதிய கிணறு தோன்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கிணறு தோன்றதுக்கு ரொம்ப காசு நிறைய ஆகுமே. இந்த பசங்கிட்ட ஏது காசு, அப்படியே 4 பேரும் சேர்ந்து ஒரு கடப்பாறை வாங்குவானுங்க, ஒரு சின்ன சும்மாடு வாங்குவாங்க, வந்து கிணறு தோண்டுவாங்க. இதுதான் கதை. ரொம்ப சுவாரஸ்யமா, அதாவது திணிக்கப்பட்ட காமெடி இல்லாம இயல்பாவே காமெடி. அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் படம் ஓடுது. மிக அருமையா இருந்துச்சு. அந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பா தமிழ் ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கணும். நேரில் கேட்டுக்கிறதெல்லாம் கிணறு படத்தை கண்டிப்பா பாருங்க. நான் சொன்னது உண்மையாங்கிறது அப்புறம் உங்களுக்கு தெரியும். சரி, இவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு. அதாவது ரஜினி படம், கமலஹாசன் படம், விஜய் படம், அஜித் படம் எல்லாம் வந்து கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு படம். பார்க்குறவன் வீட்டுக்கு வந்து மறந்துவோம். இது அப்படி இல்லை. அப்படியே நம்ம இதயத்தை உள்ள நுழைஞ்சி நம்மளை ஒரு மனதை கசக்கிற ஒரு படம் கிணறு. அதனால தயவு செஞ்சு கிணறு படத்தையும் போய் பாருங்க. இந்த வாரம் 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காந்தா மற்றும் கிணறு 2 படம் தான் வெளியில தெரியறது. காந்தா மட்டும் தான் அதிகமா தெரியுது இல்ல சார்? ஆமா, ஏன்னா அதுல துல்கர் சல்மான் இருக்காரு, சமுத்திரகனி இருக்காரு. சமுத்திரகனி ஏற்கனவே டைரக்டர், அவரு கதாநாயகன். அதனால நல்ல
ஓப்பனிங் இருந்தது, பேசணும். ஓகே. இந்த கிணறு படத்துக்கு பப்ளிசிட்டியே கிடையாது. ம். இன்னும் சொல்ல போனால் ப்ரிவியூ கூட போடலை. ம். அந்த டைரக்டர் தயாரிப்பாளர் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க. நான் ஸ்பெஷல் ஷோ பார்த்தேன். ஓகே. அவங்க அந்த கிராமத்து மக்களுக்கு போட்டாங்க. அந்த இதில் நான் போய் பார்த்தேன். ஓகே. நல்லா இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு படங்கள் ஓடும்பொழுது நல்ல கதையம்சங்கள் உள்ள படம் வரும். ம். ஆனா நல்ல கதைகள் அப்படின்னு எடுத்தாலுமே இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் எடுக்கிற படம் தானே சார் பிடிக்குது. அதுதானே ஆமா, அதிகமா அது போகுது. இளைஞர்கள். அந்த மாதிரி தானே பிடிக்குது. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே நேரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ம். ஒரு வாரம் கேப்பில் ம். டியூடு, அப்புறம் இப்போ ஆண் பாவம் பொல்லாது. ஆமா. ஆண் பாவம் பொல்லாது வந்து இப்போ லைஃப்பில் உள்ளது. ஆனால் இப்போ அப்டேட் கிடையாது. ஏன்னா இப்போ கணவனை வாடா போடான்னு பேசுகிறாங்க. நீ ஒரு நாள் காப்பி போட்டா நான் ஒரு நாள் காப்பி போடணும் அப்படிங்கிற மாதிரி. நான் சம்பளம் கொடுத்தா நீயும் அதை ஷேர், 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ முன்னால் உள்ள கணவனுக்கு மனைவி அடிமை, பிராணநாதா, சுவாமி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ம். ம். ஆனால் டியூடு அந்த மாதிரி படம். அதாவது இப்போ இந்த காலத்து பெண்கள் பசங்களுக்கு எப்படி ஏத்த இருக்காங்க, மாதிரி. ம். எப்படி ஆண் இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்குது. ம். ஆனால் ஆண் பாவம் பொல்லாது இதுவும் காதல் கல்யாணத்தை பற்றியது தான். ம். ஆனால் இது பெரிய வரவேற்பு பெறல. இஞ்சி போனால் ஒரு 10-15 கோடி ரிலீஸ் வசூல் ஆகிருக்கும். ம். அது 100 crore ஆமா, மேலே போயிடுச்சு. போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய பண்பாடை சொல்லுகிற காதல் கதைகள் கொஞ்சம் சுமாராகத்தான் போகுது. ம். ஆனால் அப்டேட், அதாவது நவநாகரிகம், வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பின்பற்றிய என் பையனும் உன் மகளும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்கிற கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். ஓகே. ஸோ அந்த டியூடு வந்து விமர்சனத்தில் சில பெண்ணிய இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் திட்டினாங்க. ம். அதெல்லாம் மீறி படம் ஓடிடுச்சு. ம். ஏன்னா இப்போதைய இளைஞர்கள், இளம்பெண்கள் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத படம் காமிச்சது. ஸோ படம் எல்லா மொழிகள்லையுமே வெற்றி. ஓகே. ஸோ நிறைய தமிழ் படங்கள் வருது, புது புது படங்கள், புதுமுக இயக்குனர்கள் எல்லாருமே வராங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து மேக்ஸிமம் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு முகமாக இருக்கும், இல்லை தமிழ்லேருந்து தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் ஏன் சார் தமிழ்லேருந்து பொண்ணுங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க? அது காரணம் வந்து நிறைய டைரக்டர் சொல்கிறாங்க, சார் இந்த படத்தில் வந்து சேலை கட்டி தான் நடிப்பேன், நான் பிகினி ட்ரெஸ் போட மாட்டேன், கவச்சி நடிக்க மாட்டேன், கட்டி பிடிச்சி நடிக்க மாட்டேன். அந்த காலத்தில் பானுமதி போட்டாங்க சில கண்டிஷன்ஸ், நேரடியாக ஹக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தமிழ் பெண்கள் வந்து தன்னுடைய உடலை காட்டி நடிப்பதற்கு ஒத்துக்கிறது இல்லை. இப்போ மலையாள பெண்கள், தெலுங்கு பெண்கள், இன்னும் சொல்லப்போனால் மும்பையிலிருந்து வர்றவங்க எல்லாருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ரைட் நான் செய்கிறேன் அந்த மாதிரி அவங்க காட்டுவதற்கு தயாராக இருக்காங்க. நம்ம வாயை பிளந்துக்கிட்டு பார்க்குற ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் தமிழ் பெண்கள் நடிக்க முன்னுறுவதில்லை. அதாவது இன்னும் அந்த பழைய பண்பாட்டில் இருக்காங்க. அது நல்லது தான், அதை நான் வரவேற்பேன். ஏன்னா இப்போ என்ன உங்கள் மகன் நடிக்கிறாளாமே அப்படி ஒரு, அதாவது வெளியில் புகழ் இருக்கும், ஆனால் அந்த இன்னர் சைடு ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். அது நளினியே ஒரு முறை சொல்லியிருக்காங்க, நான் வந்து சம்பாதிச்சிருந்தேன், இரவும் பகலும் சம்பாதிப்பேன், நான் 2 மணி ஷூட்டிங் முடிச்சு வருவேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் தம்பிங்க 4 பேர் இருந்தாங்க, எல்லாம் தண்டைச்சோறு மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த இந்த இதுலேருந்து விலகி நம்ம கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்தது காரணம் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லோருமே தொடர்ந்து நடிக்கணும்னு விரும்புறது இல்லை. சில நடிகைகள் கொஞ்சம் உச்சக்கட்டத்துக்கு போகும்போதே சரி ஒரு நல்ல, இப்போ ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவரகொண்டா, பாக்யராஜ், பூர்ணிமா, பாத்திமா, சீதா இந்த மாதிரி நடிச்சு கொண்டிருக்கும் போதே காலேஜ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ஏன் தமிழ் பெண்கள் நடிக்க வர்றது இல்லைன்னு சொன்னால் அது காரணம் சினிமாவை அவங்க வந்து சீரியஸாக நினைக்கிறது இல்லை. 2வது சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில். இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ சினிமாக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற சூழ்நிலையில் தமிழ் பெண்கள் சினிமாவுகள் நடிக்க வர மாட்டேங்கிறாங்க. அதான் காரணம். ஓகே. ஸோ வீடே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, பொண்ணும் கொடுக்க மாட்டேன், இல்லை எடுக்கவும் மாட்டாங்கல்ல அந்த மாதிரி. ஆமாம், அதான். ஓகே. ஆனால் அதே சமயத்தில் டிவி ரீடர்ஸ் எல்லாம் நிறைய தொழிலதிபர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து ஆஃபீஸுக்கு போகிறது வேற,
சினிமாவில் நடிக்கிறது வேறங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குதான் செய்யுது. ஓகே. நல்லவேளை அந்த பண்பாட்டை பெண்களாவது காப்பாத்துறாங்கன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஓகே. அடுத்ததா நடிகை சமந்தா அவங்க வந்து இப்போ செகண்ட் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா ஆமா, உண்மையிலே அவரோட தான் ராஜ் இருக்காங்களா? நீரிடு அப்படின்ட்டு ஆமா. ஒரு டைரக்டர், ம். அவங்களோட தான் தொடர்பில் இருக்காங்க. அது அவங்களே ஆமா நான் விரைவில் 2ஆம் கல்யாணம் ஆனா பண்ணி. அவர் இன்னும் டிவோர்ஸ் பண்ணல. இப்ப ரங்கராஜ் கதை மாதிரி ஆவறதுக்கான வாய்ப்பு ஆமா இருக்கா? ஆமா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாரு. ம். டிவோர்ஸ் அப்ளை பண்ண பிறகுதான் அதிகாரப்பூர்வமா திருமணம் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்போ முதல் மனைவி விவாகரத்து, அதாவது முதல் கணவன் விவாகரத்து ஆகும்னாலேயே ம். மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிஸ் இல்லாம அவசரப்பட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. ஆமா. அது கோர்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. ம். இந்த சட்டபூர்வமா இந்த திருமணம் செல்லாதுன்ட்டாங்க. ம். ம். அந்த மாதிரி வந்துடக்கூடாது இல்லை. ஆனா சேர்ந்து வாழலாம், ம். குழந்தை பத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது விவாகரத்து அங்கீகாரமா அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இந்த 2வது திருமணம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். ஆமா. செல்லும். ஆமா. அதனால கொஞ்சம் அது சமந்தா வெயிட் பண்ணி தான் ஆமா, சவுந்தா பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஏன்னா அது உண்மைதான். 2 பேரும் டேட் பண்றது ஆமா ஆமா, உண்மைதான். டேட் பண்றது 2 பேரும் ஒண்ணா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷன்லாம் போறாங்க, ம். லிவிங் டுகெதர் தான், அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஓகே. திருமணம் வேண்டுமானாலும் அந்த முதல் மனைவி விவாகரத்து பெற்ற பிறகு சமந்தா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஓகே. ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. பொதுவா ஒரு படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யாரு ப்ரொடியூசரா இருப்பா, யாரு ஆக்டரா இருப்பா, யார் அதுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணுவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கேள்வி, சந்தேகம் ரசிகர்கள் கிட்ட இருக்கும் நிறையவே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ரீசெண்டா கமல் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நானும் ரஜினி சுந்தர் சி சேர்ந்து 3 பேரும் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பேசியிருந்தாங்க, லோகேஷ் கனகராஜ் தான் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னா சுந்தர் சியை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதையும் நாமளுமே வந்து பேசியிருக்கோம், நிறைய அதை பத்தி சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப திடீர்னு அவர் வந்து பிரேக்கிங்னு சொல்லி விலகுறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது குஷ்பு ஒரு தயாரிப்பாளர், ம். அவனி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, ம். அவங்களே தயாரிப்பாளர், சுந்தர் சி டைரக்டர். ஆமா. தொடர்ந்து அவருடைய ஸ்டைல்ல ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ம். ம். ஒரு காமெடி, பேய், த்ரில்லு அப்படின்னு படம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிப்பதாகத்தான் கமல் பிளானு. ஆமா. அதுதான் சிக்கலாகி போச்சு. ஏன்னா 2 பேருக்கும் ஏற்ற கதை யாரும் அவ்வளோ வரையும் சொல்ல முடியாது. ம். ஏன்னா இவருக்கு கமலை விட ரஜினிகாந்த் ரசிகர் ரசிகர்கள் அதிகம். ஆமா. அப்போ இவங்க தட்டினா அவங்க தட்ட மாட்டான், அவன் தட்டினா என்ன பண்ணா தேட்டரில் ஒரு அடிப்படி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அது செட் ஆகலை. ஆனாலும் எப்படியும் கமலஹாசன் வந்து ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணி ஆகணும் ம். அப்படிங்கிற இறுதி முடிவுக்கு வந்துட்டாரு. அதுக்கு மாட்டிக்கிட்டவர் சுந்தர்சி. ம். ஏன்னா சுந்தர்சி ஏற்கனவே இவங்களோட நல்ல பழக்கம் உள்ளவர். ஓகே. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இதுல ஒரு ஈகோ கிளாஷ் வரும். ம். ஏன்னா இது ரஜினி படமா சுந்தர்சி படமா? அப்படி வரும்ன்றீங்க. ஓகே. ஏன்னா சுந்தர்சி ரஜினிகாந்துக்கு ஏற்றபடி எல்லாம் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், இருக்கும். எதுக்கு அது இந்த சமயத்துல அது தேவையா ம். அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இன்னொன்னு, சுந்தர்சி எப்பவுமே யார்கிட்டையுமே முழுமையா கதை சொல்ல மாட்டார். ம். அது அவரே சொல்லிக்கிறது. ம். நான் வந்து முழுமையா யார்ட்டையும் கதை சொல்ல மாட்டேன், ம். அப்படி யாருன்னா கதை கேட்டாங்கன்னா நான் அவங்கள நீக்கிடுவேன், வேற ஹீரோவை போடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படிதான் இப்படி மூக்குத்தி அம்மன் 2லயும் நயன்தாரா கூட பிரச்சனை ஏற்பட்டதோ. ம். அதனாலதான் நயன்தாரா மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆமா. இப்போ வேற ஒருத்தர் பண்ணி எதுக்கு என்னாச்சுன்னா, ம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆமா. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் என்னன்னா, ரஜினிகாந்த் கதாநாயகன் வச்சு பாரதி ராஜா கொடி பறக்குன்னு ஒரு படம் எடுத்தார். ம். அந்த படம் மிகச்சிறந்த படம், நல்ல கமர்ஷியல் படம். பாரதி ராஜாங்கிற பேரை எடுத்துட்டோம்னா படம் ஓடி இருக்கும். ம். ஸோ பாரதி ராஜா ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கல, முதல் நாளே சண்டை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது இல்லை, அதை தான் அவாய்ட் பண்ணிட்டார். இதுக்கு 2வது அவருக்கும் படங்கள் இருக்குது, 2 படம் இருக்குது. ம். அவர் இல்லைன்னா அவரே சொந்தமாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் சும்மா இல்லை. ஓகே. அதனால் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு அதாவது படம் ஆரம்பித்து ஒரு மாதத்துலையோ 2 மாதத்துலையோ கமலஹாசனுக்கும் சுந்தர்சிக்கும் தகராறு வரலாம்,
ரஜினிகாந்துக்கும். ஆனா இப்ப இதுக்கெல்லாம் முன்னாடி அவர் ஒரு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு கமல். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே ஓகே பண்ணி சைன் பண்ணி தானே சார் அதை வெளியிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு எப்படி இவ்வளவு இல்ல, நாள் அது யோசிக்காம? அவசர அவசரமா கமலஹாசன் அறிவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. சுந்தர்சி சரி சார் பண்ணலாம், பண்ணலாம்ங்கிறது வேற, பண்ணுவோம்ங்கிறது வேற. ஆமா. சரி சார், இப்போ கமலஹாசன் கேட்ட உடனே சுந்தர்சி வந்து மாட்டேன்னு சொல்றதுக்கான சூழல் இருந்துக்காது. சரி சார் பண்ணலாம் சார் அப்படின்னு இவர் உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே. என்னடா கதை ரெடி பண்ணல, ஒன்றும் பண்ணல, இவர் பாட்டு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்திருக்கும் சுந்தர்சிக்கு. ஓகே. அப்புறம் எல்லாரும் கலந்து சுந்தர்சி குஷ்பு எல்லாம் கலந்தாலோசி வச்சிருப்பாங்க. சரி நம்ம கௌரவமா நம்ம விளையிடுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசும் கோணாம கமலஹாசனுடையும் ரஜினிகாந்தோடையும் நான் பணியாற்றுறது ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும், ரெண்டு ஜீனியஸ் அப்படிலாம் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி விலகிறதா சொல்லியிருக்கேன். ஆமா, கணத்தை இதயத்துடன் விலகிற அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஓகே. ஸோ இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு, நம்ம அதை பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பொதுவா ஒரு படம் வந்தது அப்படின்னா தான் அதை பத்தின இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள் கிட்டயும் சரி, ரசிகர்கள் கிட்டயும் சரி. ஆனா ஒரு ரஜினி கமல் படம் பண்ண போறேன்னு சொல்லி இப்போ அது விலகி இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா போகுது அப்படின்னா, அப்ப அவங்க ரெண்டு பேர் படம் பண்ணும்போது மக்கள் கிட்ட அப்ப இன்னும் எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? நீங்க கண்டிப்பா வந்து ரசிகர்களுக்கு வந்து ரஜினி கமல் அப்படிங்கிறது 80s இருந்து இப்ப வரைக்குமே பீக்ல இருக்காங்க. சோ அப்ப ரசிகர்கள் கிட்ட இதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி மாதிரி பண்றாங்க. இது வேணும்னு பண்ற மாதிரி இருக்கா, இல்லாட்டி உண்மையிலே இது இயல்பா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ தக் லைஃப்னு ஒரு படம் வந்து, ஆமா, அந்த படம் பெரிய அட்டர் ஃபிளாப். ஆமா, மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது தனக்கு சுந்தர்சி அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா அப்போ அந்த மாதிரி படம் சின்ன சரிவை சந்திச்சா கூட சுந்தர்சி வந்து ரஜினிகாந்த் 173வது படத்தை கவுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வரும். அது மட்டும் இல்ல, அவரே இன்னும் 2 படத்தான் நடிக்கன்னு சொல்லியிருக்காரு ரஜினியை. ஏன்னா அவருடைய உடல்நிலையை கருத்து இது 173 படங்கிறது பெரிய சகாப்தம். ஆமா, அதனால 2 பேருக்குமே எதுக்கு, ஏன்னா அவருக்காக ஒரு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ கதை வேற மாதிரி சூழ்நிலையில போகும். அதனால அது கௌரவமா இருக்குது. இன்னும் கேட்டா அது சரிதான், நல்லதுதான், நல்லது. சோ இவரை தவிர வேற யார் சார், எந்த ஒரு டைரக்டர் இவங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க படம் எடுக்க? இல்ல, ரஜினி கமல்ஹாசன் ஒன்லி ப்ரொடியூசர் தான். ஆமா. சோ ரஜினிக்கு ஏற்ற கதையை எழுதுகிற ஒரு டைரக்டர் அடுத்து டைரக்ட் பண்ணலாம். அதுல லோகேஷ் கனகராஜ் வருவாரா? இல்ல, அதுல லோகேஷ் கனகராஜ் நான் சொன்னல, அதுல ஏஐ நிறைய பண்ணிட்டோம். அது ஓப்பனா சொன்னதுனால ரஜினிகாந்துக்கு அவர் வெளியே காமிச்சிக்கல. ஆனா உள்ளூர் அவருக்கு பெரிய காயம் ஏற்பட்டுருச்சு. இப்படி நம்மளை போட்டு உடைச்சிட்டானு. ஏஐன்னா என்ன அர்த்தம்? ரஜினி அடிக்கல, நாங்க வேற மாதிரி, அதுதான் அர்த்தம். அப்புறம் ரஜினி அடிக்க முடியல. அதை எப்பவுமே சில விஷயங்களைத்தான் வெளியே சொல்லணும். சினிமால எல்லா விஷயங்களையும் வெளியே சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதை இப்படி போட்டு சொல்லிட்டாருங்கிற ஒரு வருத்தம், அது ரஜினிக்கு வருத்தம் இருக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவரு அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாரு, ஆனா உள்ளுக்குள்ள வச்சிருப்பாரு. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து ஜனநாயகனில் ஒரே ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே பல மில்லியன் வியூஸ் போயிட்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அந்த பாட்டு வந்து பெற்றிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் வந்து இப்போ தான் அந்த கரூர் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ப்ளஸ் ஜனநாயகன் படமும் வரப்போகுது, இன்னும் 1 மாதத்தில் நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். இப்போ அந்த படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் கிட்ட அந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும்? விஜயை வந்து எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? இல்லை, கண்டிப்பாக அந்த படம் ஓடும், நல்ல வசூலை பெறும். அது அரசியல் ரீதியான படம் தானா? இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு போயிட்டார். அரசியலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய படங்கள், பெரும்பாலான படங்கள் முந்தைய வசூல் சாதனை முறியடிச்சது. அதுல எந்த சூழ்நிலையுமே இல்லை. அதாவது அவர் தன்னுடைய படத்துல தன்னுடைய கொள்கைகளை சொல்லுவார், ஆனா டைரக்டா அண்ணா திமுக அப்படி இப்படின்னு எந்த படத்துலயும் அவர் சொன்னது இல்லை. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டை தான் அவர் கொண்டு போவார். அதேமாதிரி ஜனநாயகம் பொலிட்டிக்கலா இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டை தான் அது கொண்டு வந்திருப்பாரு. படம் நிச்சயமா ஓடும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அரசியல் பிரவேசத்துக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவருடைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க. 2வது பெண்கள், ஆண்கள், குடும்பத்தில் எல்லாருமே ரசிக்கக்கூடிய படத்தை தான் அவர் கொடுப்பாரு. என்ன இப்போ புதுசாக ஒரு சிக்கல்னா அந்த படத்தினுடைய தமிழ்நாட்டு உரிமையை
ராகுல்ங்கிறவர் வாங்கியிருந்தார். ம் அவரு பணம் கொடுக்கல. ம் ஸோ இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி செய்யலாம், ஒருத்தர் கொடுக்கலாமா, இல்லாட்டி பிரித்து டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுக்கலாமா, எப்படியும் அந்த படம் வந்து வசூல் சாதனை செய்யணும் அப்படின்னு விஜய் விரும்புகிறாரு. சார் அதனால் தமிழ்நாட்டு உரிமை யாருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இதில் வந்து சன் பிக்சர்ஸ் வாங்கிட்டு தான் இடையில ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இப்போதான் சன் பிக்சர்ஸ்க்கும் இவங்களுக்கும் ஏழம் பொருத்தமா இருக்கு. இல்லை, அதாவது நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி திமுகவில் வந்து அரசியல் வேறு, வருமானம் வேறு, தொழில் வேறு. தொழில் வேறு, ஆமா, அரசியல் வேறு. இப்போ திமுக கொள்கை என்னது, நாத்திய கொள்கை. தினகரன் அவங்க பத்திரிகை, அதுல வந்து ராசி பலன், ராகு கேது, ஆன்மீக மலர் எல்லாம் வருது. தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியும் நடத்துறாங்க. அதனால இப்போ வேண்டாத அவங்களுக்கு தேவை, அவங்க வியாபாரம் பண்றாங்க. இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு வியாபாரம் பண்றாங்க, வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ரீச் அதிகமா இருக்கும், கேட்ட பணம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வாங்குறதுக்கு, சன் பிக்சர்ஸ் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா கார்பரேட் கம்பெனிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க நிறைய தியேட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க கைவசம். இந்த படம் வந்து விஜயோட அரசியலுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் பேஸ்ட் படம் தான். இப்போ வந்து அந்த கரூர் ஊர்வலம், அந்த பிரச்சாரத்தெல்லாம் கூட ஒரு சினிமால வைக்கிறாரு, ஆட் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க. அது உண்மையா? உண்மைதான். அது ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் படம். 2 in 1 கூட பண்ணிருக்கலாம். ஆமா, அவர் வர்றது போறது அதெல்லாம் கூட வைக்கலாம். ஏன்னா மறைமீட்ட சுந்தரபாண்டியங்கிறது எம்ஜிஆருடைய கடைசி படம். அதுல வந்து அவரு ராஜா அவரர் கடைசியா, அப்ப முதலமைச்சரான பிறகு அவருடைய பேச்சுக்கும் அந்த மறைமீட்ட சுந்தரபாண்டியில எம்ஜிஆர் பேசின பேச்சுக்கும் ரெண்டும் சமமா இருக்கும். மறைமீட்ட சுந்தரபாண்டியன் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. ஆனா அந்த கடைசியில ஒரு 5 நிமிஷம் பேசுவார். எம்ஜிஆர், அதான் அதிமுக பெரிய அளவுல வெற்றி பெற்று எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட 10 நாள் கழித்து தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆனார். 10 நாள் ஷூட்டிங் அடைஞ்சி மறைமீட்ட சுந்தரபாண்டியன். அதெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு, இல்லாம இல்லை. அந்த மோட்டிவ்ல தான் அவர் ரோட் ஷோ நடத்தினதுக்கான காரணமே ஜனநாயகம் படத்தில் அதை இடம்பெற செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அதுவும் ஒரு மோட்டிவா வச்சு பண்ணியிருக்காங்களா? ஆமா. ஓகே, ஸோ நீங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி பேசும்போது இன்னொரு விஷயம் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நடிகர்கள் இருக்காங்க, அவங்களோட பசங்கள்லாம் அப்படியே சினிமாக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெப்போ கிட்ஸ் அப்படின்னே சொல்லி இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி பேர் அடையாளம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தரோட நடிகர்களுமே ஒவ்வொரு பசங்களோட ஒவ்வொரு ஆசைக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் எல்லாருமே மேக்சிமம் சினிமாக்குள்ளதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுல முக்கியமா விஜயோட பையனுமே வந்து இப்போ படம் பண்ணிட்டு இருக்காங்க, டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் அவங்களோட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே லீக் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுல வந்துட்டு முழுக்க சப்போர்ட் விஜய் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? ஆமா, அப்பாவுடைய ஆதரவு வேண்டாம், அது அவரே சொல்லியிருக்காரு. அவங்க பையன் வந்து ஆதரவு வேண்டாம், நான் தனியா நிக்கிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே குறும்படம்லாம் எடுத்துட்டாரு. ஆமா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணி. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் வந்து சுதா குங்கரா டைரக்டர், அந்த அம்மா ஃபோன் பண்ணி விஜய்க்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கு. சரி வாங்க அப்படின்னு சொன்னா வந்த பிறதான் தெரிஞ்சிருக்கு அவரு ஜேசன் செஞ்சைகிட்ட கதை சொல்றதுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் ஜேசன் செஞ்சை சொல்லிருக்காரு, இல்லை மேடம் எனக்கு வந்து நான் நடிக்க விருப்பம் இல்லை, நான் வந்து டைரக்ட் தான் பண்ண போறேன். பராசக்தி படத்தை முதல்ல சுதா குங்கரா ஜேசன் சஞ்சய்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவரை ஹீரோவா நடிக்க வைக்கலாம். ஆமா, இதை விஜயே சொல்லியிருக்காரு. இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்க இருந்துச்சு. ஏதோ பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறனால கொஞ்சம் படப்பிடிப்பு நடத்துறதுக்கு டிலே ஆயிருக்கு. அந்த படத்துக்கு சுரேஷ் சந்திராங்கிறவர், அஜித்துக்கும் அவர் தான் மேனேஜரு. சுரேஷ் சந்திரா தான் அந்த படத்துக்கு, அதாவது இவருக்கு ஜேசன் சஞ்சய்க்கு மேனேஜரு, பிஆர்ஓ. இதை வந்து ஜேசன் சஞ்சயோடைய அம்மா சோபா சந்திரசேகர் தான் சுரேஷ் சந்திரா வச்சுக்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க.
அப்போ சுரேஷ் சந்திராட்ட இந்த மாதிரி டிலே ஆயிட்டு இருக்கு சார், இந்த மாதிரி லைக்கா பிரச்சனையில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் அப்படின்னோடனே பக்கத்தில் அஜித் அதை கேட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ ஃபோனை வாங்கி யார் பேசுகிறாருன்னு இந்த மாதிரி சஞ்சய் பேசுகிறாரு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி, கவலைப்படாத தம்பி நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அஜித் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த சிக்மா, அந்த படத்துக்கு பேர் சிக்மா, அதுக்கு உதவி பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. அதாவது அஜித்தும் விஜயும் நெருங்கிய நண்பர்கள். அதாவது இவர் வீட்டு அவருக்கு போய் சாப்பிடுவார், அவர் வீட்டுக்கு இவரு போய் சாப்பிடுவாரு. அந்த அடிப்படையில் நண்பர் மகனுக்கு உதவி பண்றாரு அஜித். இது அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல இணைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். இப்ப ரீசெண்டா அஜித் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல அந்த கரூர் சம்பவத்தை பத்தியும் பேசியிருந்தாரு. விஜய் மேலேயே நம்ம ஃபுல்லா தப்பு சொல்ல முடியாது, நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு, பட் அவரும் இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை எல்லாருமே திருச்சி பேசி உடனே விஜய்க்கு எதிராக அஜித் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசினாங்க. அடுத்ததா அதுக்கும் அஜித் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தார். விஜய்க்கு எந்த காரணத்தை கொண்டு நான் கெட்டது நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேபி இப்ப அந்த பிரச்சனையினால இத ஆஃப் பண்றதுக்காக இப்ப அஜித் விஜயோட பையனுக்கு உதவி பண்றாரு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அதை இழப்பீடு செய்யறதுக்கா இது பண்றாருங்கிறதா இல்ல. அஜித் எப்பவுமே ஒரு ஓப்பன் ஹார்ட். ஆமா. இன்னும் சொல்ல போனா சினிமாவை விட ஒரு கார் ரேஸை தான் அதிகமா நேசிக்கிறாரு. ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் இப்ப துபாயிலே போய் செட்டில் ஆக போறேன், நான் இந்தியா விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னங்க இந்தியா விட்டு போறீங்கன்னா, எனக்கு இந்தியாவில் கார் பந்தயம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை, துபாயில் அது நல்ல வசதியாக இருக்குது, அதனால அங்கே நிறைய பந்தயங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் துபாயில் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறேன்னு சொன்னார். அதனால ஒரு நண்பர் மகனுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் அவருடைய எண்ணமே தவிர இதனால கிடையாது, இதனால இல்லை. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயம் சினிமாவை பற்றியும் நடிகைகளை பற்றியும் நிறைய சொன்னீங்க. முக்கியமாக விஜய் அஜித் அவங்களோட பாண்டிங் பற்றியும் சொன்னீங்க. இது வரைக்கும் வெளிவராத ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.